வணக்கம் நண்பர்களே. விடியல் ஒளி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் புதுசாக வித்தியாசமாக புது முயற்சியாக ஏதாவது ஒரு தொழிலையோ அல்லது ஒரு செயலையோ தொடங்கலான்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கும்போது ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும், மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற அச்சம் உங்களுக்கு வருதா? அப்படி அச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் எந்த செயலையுமே செய்ய முடியாது. உலகமாயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனிதன் எதையோ பேசட்டுமே, மனச பார்த்துக்க நல்லபடி, உன் மனச பார்த்துக்க நல்லபடி என்று கண்ணதாசன் சொன்ன அந்த வரிகளை எடுத்துக்கோங்க. ஊர் 1000 சொல்லும், உலகம் 1000 சொல்லும். நீங்கள் சரின்னு பட்டு ஒரு முடிவு எடுத்து ஒரு செயலை தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போய்கிட்டே இருங்க. வெற்றி உங்களுக்கு தான். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றத பற்றி கவலையே படாதீங்க, உங்களுக்கு தான் வெற்றி. இந்த உலகத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் குறை சொல்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. நல்ல செயலே செஞ்சிங்கன்னா கூட அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க, கெட்டதை செஞ்சாலும் அதுக்கும் குறை சொல்லுவாங்க. ஒரு பணக்காரன் அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால், ஆமாண்டா பணத்திமுரு போட்டுன்னு வந்திருக்க ட்ரெஸ்ஸை பாரு அப்படின்னு அதுக்கும் குறை சொல்லுவாங்க. ஒரு சிம்பிளாக வந்தால், பாருடா இவ்வளோ பெரிய பணக்காரன் சாதாரண ஏழை மாதிரி பிச்சைக்காரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு வரான்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் உலகம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இது தானடா. வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும், வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், வையகம் இதுதானடா அப்படின்னு கவி காமு ஷெரீப்பினுடைய பாட்டை டிஎம்எஸ் அழகாக பாடியிருப்பார். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோன்ற மற்றவங்கள பற்றின எண்ணம் தாங்க நம்ம முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கைக்கும் முதல் எதிரி. அதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றத விட்டுடுங்க. தைரியமாக எடுத்த முடிவில் தொடர்ந்து செல்லுங்க. அச்சப்படாதீங்க, பயப்படாதீங்க. வெற்றி உங்களுக்கு தான். எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் அறிவு இருந்தும் திறமை இருந்தும் ஏன் நல்ல வசதி இருந்தும் கூட மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ என்ன சொல்லுவாங்களோ என்ற பயத்திலையும் அச்சத்திலையும் எதையுமே சாதிக்க முடியாமலே காலத்தை கழிச்சிட்டாங்க. உங்கள் மனசுக்கு சரின்னு படுற எந்த செயலையும் செய்ய தயக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க, அச்சப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துங்க. வெற்றி உங்களுக்கு தான். இது உங்கள் வாழ்க்கைங்க. நீங்கள் என்ன சாப்பிட்ணும், எங்கே குடியிருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்கள் விருப்பப்படி நீங்கள் தான் அதை தீர்மானிக்கணுமே தவிர மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சாதாரணமாக ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் இவங்க என்ன நினைப்பாங்களோ, அந்த மாதிரி டிஷர்ட் போட்டால் அவங்க என்ன நினைப்பாங்களோ, இன்னும் மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினச்சி எல்லாத்துலேயும் குழம்பி போகிறவங்களால வாழ்க்கையில் எதுவும் பெருசாக சாதிக்க முடியாதுங்க. இது உங்கள் உடம்பு, உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்கள் டேஸ்ட்டு. மற்றவங்க குறை சொல்லாத அளவுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு சரின்னு பட்டதை செய்யுங்க. நீங்கள் புதுசாக இன்னோவேட்டிவாக ஏதாவது ட்ரெஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா முதல்ல 4 பேர் 4 விதமாக குறை தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1970களில் 78 80 வாக்கில் பெல் பாட்டம்னு ஒரு பேண்ட் வந்தது. கால் அகலமாக இருக்கும் பாட்டத்தில். ஆரம்பத்தில் குறை சொன்னாங்க,
வடைச்சிக்கிட்டும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுவே ஒரு ஃபேஷன் ஆகிட்டுது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு அந்த பெல் பாட்டம் பேண்ட்டை தான் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தாங்க ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் அவருடைய பையனும் அவங்க வளர்த்த கழுதையை சந்தையில் விற்கிறதுக்காக சந்தைக்கு ஓட்டிக்கிட்டு போனாங்க. அப்போது பையன் என்ன செஞ்சான், அப்பாவை கழுதை மேலே ஏற்றி ஓட்டிக்கிட்டு போனான். அப்போ வழியில் வந்த வழிப்பக்கம் ஒருத்தன், அடப்பாவமே, சின்ன பிள்ளைய நடக்க விட்டுட்டு அப்பா மட்டும் கழுதை மேலே ஏறிக்கிட்டு வரானே, ஏன் அந்த அப்பா கீழே இறங்கி நடந்து பையனை கழுதை மேலே ஏற்றினா என்ன அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அப்பா கழுதை மேலேருந்து இறங்கி தன்னுடைய பையனை கழுதை மேலே ஏற்றிட்டு இவர் நடந்து வர ஆரம்பித்தார். அப்போது இன்னொரு வழிபோக்கன் பார்த்துட்டு, இந்த காலத்து பசங்களுக்கு பெற்றவங்களுடைய அருமை தெரியறதில்ல, பெற்றவங்களை நடக்க விட்டுட்டு ஜாலியாக இவன் கழுதை மேலே ஏறிக்கிட்டு வரான் பாருங்க, ஏன் இவனும் நடந்து வரக்கூடாதா அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ மற்றவங்க சொல்கிறத கேட்டு 2 பேரும் கழுதையை விட்டு கீழே இறங்கி கழுதையை ஓட்டிகிட்டு வரும்போது 3வது வழிபோக்கம் ஒருத்தவன் பார்த்துட்டு, இவனுங்க என்ன முட்டாளுங்களா, பாரம் சுமக்கிற கழுதையை வச்சுக்கிட்டு இவனுங்க நடந்து வரானுங்களே, இவனுங்க 2 பேரும் அந்த கழுதை மேலே ஏறி வரக்கூடாதா அப்படின்னு சொன்னார். அந்த வழிபோக்கம் சொல்கிறத கேட்டு அப்பாவும் மகனும் அந்த கழுதை மேலே ஏறி இப்போ சந்தையை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு வழிபோக்கம் அதை பார்த்துட்டு, அடப்பாவமே, 2 தடியனுங்க இந்த கழுதை மேலே ஏறி இருக்கானுங்க, எருமை மாதிரி இருக்கானுங்க, இவனுங்க இருக்கிற வெயிட்டுக்கு இவனுங்களே அதை தூக்கிட்டு போகலாம், வாயில்லா ஜீவன், அதை சித்திரவதை பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இந்த இன்னொரு வழிபோக்க. அந்த 4வது வழிபோக்க சொன்ன வார்த்தையை கேட்ட அப்பாவும் பையனும் ஒருவேளை நம்ம பாவம் தான் செய்கிறோமோ அப்படின்னு நினச்சாங்க. உடனே ஒரு நீண்ட தடியை எடுத்து அதில் அந்த கழுதையினுடைய 4 காலையும் கட்டி டோலி கட்டி ஒரு குறுகிய ஆற்று பாலத்தின் வழியாக தூக்கிக்கிட்டு போனாங்க. அது ஒத்தையடி ஆற்று பாலம். அதில் போகும்போது அந்த கழுதை பயந்து போய் கழுத்தை சாட்சி பார்த்துது. கீழே அதனுடைய பிம்பம் தண்ணியில் தெரிஞ்ச உடனே மிரண்டு துள்ளி குதிச்சுது. இவங்க 2 பேரையும் தள்ளி விட்டு அதுவும் தண்ணியில் விழுந்து மூழ்கிடுது. இந்த கதை சொல்கிற மாரல் என்னன்னாங்க, நீங்கள் எதை செஞ்சாலும் ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற கருத்துலாம் சரியானா இல்லை. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நல்லா ஆராய்ஞ்சி அதன் வழியில் நீங்கள் முடிவெடுத்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி அடையலாம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்க விடியல் ஒளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மேலும் அடுத்த பதிவை நான் போடுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.